ஸோ வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேட் 2025 எக்ஸாம் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் வந்து 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்னன்னா கேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வந்துச்சு. ஸோ அது எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். அதுக்கான சேலஞ்ச் டைம் எல்லாமே கொடுத்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீ அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் செக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் மார்க்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு இவ்வளோ மார்க்ஸ் வந்து வரும். அதுல இருந்து நம்மளுக்கு 1 or 2 மார்க்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரலாம். பட் மோஸ்ட்லி வந்து நமக்கு டிவியேட் ஆகாது. அப்போ இந்த 2025ல இருந்து சப்போஸ் நம்மளுக்கு குட் மார்க் வாங்கினீங்க அப்படின்னா நீங்க ஃபர்தரா NIT IIT வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். CCMT கவுன்சிலிங், ஸோ கோப் போர்ட்டல் இது மாதிரி நீங்க அப்ளை பண்ணி NIT சைட்டிஸ் போக முடியும். ஸோ சில கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ நம்ம நல்லா பண்ணணும்னு நினைச்சிருப்போம். பட் மிஸ்டேக்ஸ்னால நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க் கம்மியாயிருக்கும். அப்ப என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்கு காமனா வந்து இந்த 2025 பேப்பர் வந்து லெவல் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பண்றாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எழுதின ஆஸ்பிரண்ட்டுக்குமே என்ன அப்படின்னா நம்ம ஸோ அதை வந்து நம்ம ஒரி பண்றதை விட்டுட்டு ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்றப்ப இன்னும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம பண்ணாம இருக்கலாம். ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நியூவா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ பாக்குறதுனால அப்ப இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இனிஷியலாவே உங்க ப்ரிப்பரேஷன்ல வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராம பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினா வந்து நம்ம மேக் பண்றோம். அதனால நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க என்னன்னா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோஸ் வந்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் வந்து நீங்க கீழே போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நம்ம அகாடமி வந்து என்னென்ன எக்ஸாம் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கேட், எஸ்பெஷலி கேட் எக்ஸாம் ஃபார் மெக்கானிக்கல் EEE சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கோச்சிங் கொடுத்துருக்கோம். ரெகுலர் பிளஸ் வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து அவைலபிளா இருக்கு, பிளஸ் ஆன்லைன் இருக்கு. ஸோ ரெக்கார்டட் மோட்லயும் நம்மளுக்கு வந்து வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. நம்ம இன்ஸ்டியூட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ திருச்சியில இருக்கு. ஸோ அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒரு காமனா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் வந்து டோட்டலா எத்தனை டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் அப்படின்னா நான் அனாலிசிஸ் பண்ண வரைக்கும் ஒரு 15 to 16 மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பண்றாங்க. அப்ப கேட் 2025 பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதனுடைய லெவல் ஆஃப் எக்ஸாம் எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டும் இல்லை, ரொம்ப ஈஸியும் கிடையாது, மாடரேட் எக்ஸாம். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே கேட்ல வந்து ஸோ நம்ம எக்ஸாம் போனோடனே அட் த ப்ரெசன்ட்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ லாஜிக்கா திங்க் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேப்பருக்கு ரொம்ப டஃப் கிடையாது, மாடரேட் பேப்பர் தான். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லைட்டா வந்து திங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இங்க நான் ஒரு 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 கொஸ்டின்ஸ்ல எப்படி நம்ம இந்த கொஸ்டின் லைட்டா திங்க் பண்ணா போதும், பட் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பண்றோம் அப்படின்றதையும் அந்த 4 கொஸ்டின்ஸ் வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல, அது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் அதை நீங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஓகே? இப்போ இதுல வந்து நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தெர்மோடைனமிக் க்ளோஸ்ட் சிஸ்டம் கண்டைன்ஸ் 1 kg ஆஃப் ஹைட்ரஜன். இது எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாலிட்ராபிக் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒர்க் டன் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 400 kJ கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸ்பெசிபிக் கான்ஸ்டன்ட் வால்யூம் கொடுத்துட்டாங்க, CPCB வேல்யூ. ஸோ ஃப்ரம் தட் வி கேன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஸோ காமாவுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். பட் அவங்க கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அப்படின்னா இந்த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் த ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்போ பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கு வந்து நம்ம டைரக்ட் ஃபார்முலா தெரியும். ஸோ P1 V1 minus P2 V2 divided by N minus 1 into gamma minus N divided by gamma minus 1. ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபார்முலா வந்து அவங்க ஜஸ்ட் மெமரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை கரெக்டா ரீகால் பண்ணல அப்படின்னா இந்த டேர்ம் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இந்த டேர்ம்ல வந்து சப்போஸ் காமா மைனஸ் ஒன்ன மேல போட்டு ஸோ காமா மைனஸ் என்ன கீழே போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு நல்லா தப்பா தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து அந்த ஃபார்முலாவை ரீகால் பண்றதுல வந்து ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ அதனாலயும் நம்மளுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், எல்லா வேலையுமே கொடுத்துட்டாங்க. பட் சில ஆஸ்பிரன்ஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ்ல ஸோ டைரக்டா வந்து அவங்க திங்க் பண்றது வந்து P1 V1 வேல்யூ வந்து கொஸ்டின்ல கொடுக்கல ஸோ அப்படின்னு திங்க் பண்றாங்க. பட் அந்த P1 V1 minus P2 V2 divided by N minus 1 இது எல்லாம் சேர்த்து தான் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ ஒர்க் டன் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்ப இதை வந்து நம்ம ஒர்க் டன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 400 kJ. ஸோ என்னுடைய வேல்யூ பாலிட்ராபிக் இண்டெக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, காமாவுடைய வேல்யூ வந்து ஸோ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு CPCயோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் வித்தவுட் கால்குலேட்டர் கூட நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். அப்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், இதுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின். பட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான், பட் ஃபார்முலா கரெக்டா ரீகால் பண்ணிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலால இந்த இவ்வளவு வந்து நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ஒர்டன்ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியா 2 மார்க்ஸ் வந்து ஸோ வாங்க முடியும்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு எதுல கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ மெக்கானிக்கல்ல கேட்ட ஸோ 2 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்மளுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். பட் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, த டைரக்ட் கரண்ட் ஆஃப் ஆர்க் வெல்டிங் the voltage in volts is related to arc length. அதாவது வோல்டேஜுக்கும் ஆர்க் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஸோ 30 + 30 எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல் வந்து இந்த ஈக்குவேஷன்ல வர எல் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்ல வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் வந்து 80 வோல்ட். அவங்க கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா the maximum possible arc length. அப்ப நான் இன்னும் மிஸ்டேக்ஸ்லாம் சொல்றேன். இந்த கொஸ்டின்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பட் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்க் லென்த் கேட்கறாங்க. பட் நீங்க ஜென்ரல் லாஸ்ட் இயர் கேட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கேட்கறது வந்து ஆப்டிமம். ஸோ ஆப்டிமம் வோல்டேஜ், ஆப்டிமம் கரண்ட் அந்த மாதிரி நம்ம கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஷார்ட்கட்டை நம்ம இன்ஸ்டியூட்லயும் சொல்லி கொடுத்துருவோம். சப்போஸ் ஆப்டிமம் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் டிவைட் பை 2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கும் சில நேரத்தில் வந்து ஆப்டிமம் பவர் கேட்பாங்க. இது மாதிரி மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருப்பாங்க. அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி தான் ஆகணும். அவங்க கேட்கறது வந்து ஆப்டிமம் ஆர்க் லென்த் கேட்கல, அவங்க கேட்கறது வந்து மேக்ஸிமம் ஆர்க் லென்த். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா இந்த ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ்ல இருந்து நம்ம அவங்க மைண்ட்ல இருக்கிறது ஃபுல்லாமே என்னன்னா ஆப்டிமம் வோல்டேஜ். அப்ப வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆப்டிமம் வோல்டேஜ் வந்து 80 டிவைட் பை 2 வந்து ஸோ 40 வோல்ட். அப்ப இது இங்க சப்ஸ்டியூட் பண்றாங்க. 40 is equal to 30 + 30 L. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ 10 டிவைட் பை 30 எல்லோடைய வேல்யூ வந்து ஸோ 1.33 சென்டிமீட்டர். ஸோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்சர் வந்து தப்பு. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து இதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு தப்பு. ஏன் அப்படின்னா அவங்க கேட்கறது வந்து ஆப்டிமம் ஆர்க் லென்த் வந்து கேட்கல, அவங்க கேட்கறது வந்து மேக்ஸிமம் ஆர்க் லென்த். அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க வோல்டேஜ் அப்படியே எடுத்துங்க. ஸோ 80 is equal to 30 + 30 L. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 50 is equal to ஸோ 30 L. அப்போ L is equal to 50 டிவைட் பை 30. உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்து 1.667 சென்டிமீட்டர். இவ்வளோ ஈஸியான கொஸ்டின். பட் இந்த லாஸ்ட் லைனை வந்து நம்ம கரெக்டா ரீட் பண்ணாதனால, ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணாதனால என்ன இந்த 2 மார்க்ஸ் வந்து நிறைய அதுக்கு வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். அப்ப கேட் வந்து நம்மளுக்கு என்னன்னா ரொம்ப டஃப்பான எக்ஸாம் இல்லை. பட் நம்ம ப்ராக்டிஸும் என்ன நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அதோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம அந்த ப்ரெசென்ட்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் லைனை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொரு 2 more கொஸ்டின்ஸ் வந்து நான் சொல்றேன். இது எதுக்காக அப்படின்னா ஸோ எப்படி லெவல் ஆஃப் எக்ஸாம் இருக்கு, நம்ம அவங்க எங்க நம்ம லைட்டா ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அதை மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கேட் எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அந்த இதை நான் சொல்லிட்டு ஃபர்தரா இன்னும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் வந்து காமன் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றாங்க அதை நம்ம எப்படி பண்ணக்கூடாது அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல, ஸோ அதையும் நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து ஒரு 3 types ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், எஃப்எம் கொஸ்டின். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டயாமீட்டர் ஆஃப் த பைப் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் த பைப் வந்து 10 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரெஷர் டிராப் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா கைனமெட்டிக் விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ கைனமெட்டிக் விஸ்காசிட்டி வந்து 1 × 10⁻⁶ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா இதுலயும் நம்ம லாஸ்ட் லைன் வாசிக்கல அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா தப்பாகும். இதுல 3 type ஆஃப் மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான பாசிபிள் இருக்கு. என்னன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் டிராப் கொடுத்துருக்கனால நம்ம ஃபார்முலா கரெக்டா ரீகால் பண்ணணும். ஸோ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 32 μVL இது வந்து நம்மளுக்கு என்னன்னா ஃபுல்லி டெவலப்டு ஃப்ளோ அப்படின்னா ஹேகன் பாய்ஸ்லி ஃப்ளோ அப்படின்னு நம்ம இன்ஸ்டியூட்ல சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் ஜென்ரலா படிச்சிருக்கலாம் அதர் ஆஸ்பிரன்ஸ் வந்து. அப்ப 32 μVL டிவைட் பை ρg(d²) எடுத்தீங்க அப்படின்னா அது தப்பு. ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் கேட்டிருந்தாதான் அந்த ஃபார்முலா. அப்ப இங்க வந்து நீங்க தப்பா சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் தப்பு வரும். ஓகேவா? இல்ல சார் நான் கரெக்டா இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிட்டேன் அப்படின்னா 32 μVL டிவைட் பை d² போட்டுருவீங்க. ஸோ போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா
ஸோ இந்த டயாமீட்டரை வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வந்து டயாமீட்டரை கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்ஸ் வரக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதுவும் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா வந்து உங்களுக்கு என்னன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 0.00625 மீட்டர் பர் செகண்ட் ஆன்சர் வந்துடும். பட் லாஸ்ட் லைனை நீங்க எல்லாம் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா mm per செகண்ட்ல கேட்டிருக்காங்க. அதனால நம்ம 1000 மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ 6.25 mm per செகண்ட் போட்டுருவீங்க. மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் வந்து 6.25 ஸோ mm per செகண்ட் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? பட் என்ன அப்படின்னா 6.25 mm per செகண்ட் வந்து ராங் ஆன்சர். ஏன் அப்படின்னா அவங்க கேட்கறது வந்து என்னன்னா என்ன கேட்கறாங்க பாருங்க, இந்த வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் ஸோ அட் த சென்டர் ஆஃப் த பைப்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன வெலாசிட்டி அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். நம்ம ஹேகன் பாய்ஸ்லே ஃப்ளோல வந்து படிச்சிருப்போம். ஸோ வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பாரபோலிக்கா இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்போம். அப்ப எங்க வந்து உங்களுக்கு வெலாசிட்டி மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா அட் த சென்டர் லைன். அவங்க கேட்கறதும் எங்க பாத்தீங்க அப்படின்னா அட் த சென்டர் ஆஃப் த பைப்ல தான் கேட்கறாங்க. அப்ப இதோட அவங்க ஆன்சர் முடிஞ்சு அப்படின்னா அது வந்து ராங் ஆன்சர். அதுக்கடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இதோட ரிலேஷன் தெரியும். ஆவரேஜ் வெலாசிட்டிக்கும் மேக்ஸிமம் வெலாசிட்டிக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு u max டிவைட் பை 2 அப்படின்றப்ப u max அப்படின்றப்ப 2 டைம்ஸ் ஆஃப் ஆவரேஜ் வெலாசிட்டி. அப்ப 2 into 6.25 mm per செகண்ட் போட்டீங்க அப்படின்னா தான் கரெக்ட். இதுதான் வந்து 12.5 mm per செகண்ட் தான் ஆன்சர். பட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான். பட் நம்ம எங்கெங்க மிஸ்டேக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பாருங்க. ரீகால் வந்து கரெக்டா பண்ணணும். ஸோ லாஸ்ட் லைன் எஸ்பெஷலி லாஸ்ட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லாஸ்ட் லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து நம்மளுக்கு கரெக்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க இந்த யூனிட்ல தான் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் திங்க் பண்ணி கரெக்டா போடுறீங்க. பட் லாஸ்ட் லைன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து த வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர்னு கேட்கறப்ப ஜஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு ஸோ இதுதான் ஆன்சர் நம்ம போட்டுட்டு வந்துருவோம். பட் ஆனா என்ன அப்படின்னா லாஸ்ட் லைனை வந்து நீங்க வெளில திங்க் பண்ணி பாக்குறப்ப அவங்க கேட்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த பைப்ல வந்து வெலாசிட்டி கேட்கறாங்க. அப்படின்றப்ப நம்மளுக்கு என்னன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன 12.5 mm per செகண்ட். அப்ப கேட் வந்து நம்மளுக்கு என்னன்னா ஈஸியான எக்ஸாம் தான். பட் இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா லாஜிக்கலா நீங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி தான் ஆகும். ஓகேவா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி அந்த யூனிட் லாஸ்ட் லைன்ல தான் நம்மளுக்கு மோஸ்டா வந்து என்னன்னா அந்த ட்ரிக் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம யோசிக்கணும். வேற என்னென்ன டைப் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நம்ம 15 மிஸ்டேக்ஸ் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸ் வந்து கொஸ்டினை வந்து நல்லா ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீஷன். இப்ப நீங்க பாத்துருக்கலாம், இப்ப உங்களுக்கு ஒரு சில இப்ப நீங்க இதெல்லாம் பாத்துருக்கலாம் ரெஸ்பான்ஸ் ஷீட் பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டனே பண்ணிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதோடைய ஃபார்மா தெரியாது, கான்செப்ட் தெரியாது, அந்த மாதிரி இருக்கலாம். அப்ப வந்து லேக் ஆஃப் சிலபஸ் கம்ப்ளீஷன். சிலபஸ் வந்து நீங்க சார் நான் வந்து 100% கம்ப்ளீட் பண்ணனாலும் சரி நீங்க எத்தனை மார்க் எய்ம் பண்றீங்க, ஒரு 70 மார்க்ஸ் எய்ம் பண்றீங்க அப்படின்னா அரௌண்ட் மெக்கானிக்கல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து 8 to 9 சப்ஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா பண்ணிருக்கணும். ஸோ பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் கொஸ்டின் ப்ராக்டிஸ் எல்லாமே கரெக்டா பண்ணும் போது தான் நம்ம அங்க அட்டன் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரதுல வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியாது, கான்செப்ட் தெரியாது, அதனால அது எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்கட் ஃபார்முலா. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் மிஷின்ஸ்ல கூட நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுச்சுவேஷன்ல வந்து நம்மளுக்கு ஃபார்முலா வந்து கரெக்டா வந்து ரீகால் பண்ண முடியாது. அப்படின்றப்ப உங்களால அந்த கொஸ்டின் வந்து அட்டனே பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு ஃபார்முலா வந்து ஸோ மறந்துடுறதுனால. அப்ப ஏன் ஃபார்முலா மறக்குது அப்படின்றப்ப நீங்க கோச்சிங் சென்டர் போய் படிச்சாலும் சரி இல்லை நீங்களா ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா எழுதணும். சப்போஸ் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட ஷார்ட் நோட்ஸ் வந்து எழுதணும். ஸோ எழுதிட்டு அதை ஃப்ரீக்வெண்டா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுல இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா அதை ரிவைஸ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒன் டே ப்ராசஸ் நினைக்கிறீங்க, அது வந்து லாங் டேர்ம் ப்ராசஸ். உங்க த்ரூ அவுட் த ஜேர்னில வந்து எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கேப் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த ஃபார்முலாஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம பிரெயின்ல வந்து இம்ப்ரிண்ட் ஆயிரும். ஸோ அப்படின்றப்ப இந்த ஃபார்காட் ஃபார்முலாவும் நம்மளுக்கு என்னன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்காதனால வர ப்ராப்ளம். அப்ப அதுவும் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன யூனிட் மிஸ்டேக் நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்போ ஒரு கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், கான்செப்ட் தெரியும், எல்லாமே நீங்க கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு லாஸ்ட் லைன்ல வந்து அவங்க கொடுத்திருக்க டேட்டா இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்திருக்க டேட்டாஸ் எல்லாமே எதுல கொடுத்துருக்காங்க ஸோ மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனா அவங்க ஃபைனலா கேட்கறது வந்து mm per செகண்ட். நம்ம மைண்ட்ல என்னன்னா எல்லாமே யூனிட்ல இருக்கு, சாரி மீட்டர்ல இருக்கு, அப்ப இதுவும் மீட்டர் per செகண்ட்ல நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அது ராங் ஆன்சர். அப்ப நம்மளுக்கு கான்செப்ட் தெரியுது, ஃபார்முலா தெரியுது, எல்லாமே தெரிஞ்சாலும் ஸோ நம்ம இந்த லாஸ்ட் லைனை வந்து கரெக்டா வாசிக்கல அப்படின்னா அவங்க என்ன யூனிட் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணல அப்படின்னா அது நம்மளுக்கு எம்சிக்யூவா இருந்தா கூட நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் NAT டைப்ல தான் கேட்பாங்க. ஸோ ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் மாதிரி கேட்பாங்க.
அப்ப அங்க வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அப்ப யூனிட் மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அதான் இப்போ சொன்ன பாயிண்ட் தான், லாஸ்ட் லைன்ல தான் நம்மளுக்கு கண்டிப்பா ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதனால அந்த லைனை வந்து கண்டிப்பா நம்ம 1 or 2 டைம்ஸ் வந்து ரீட் பண்றதா தப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ திங்கிங் அவுட் ஆஃப் த கொஸ்டின். இப்போ இதை நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா தெரியும், ப்ரொடக்ஷன் பேப்பர்ல இப்போ ட்ரில்லிங்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு கம்பல்சரி அப்ரோச் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். ஆனா அந்த கொஸ்டின்ல கம்பல்சரி அப்ரோச் பத்தி அவங்க கொடுக்கவே இல்லை. பட் நம்ம ஒரு சில இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ கம்பல்சரி அப்ரோச் இஸ் நாட் கிவன் அப்படின்னா ஃபார் த்ரூ ஹோலுக்கு வந்து 0.5D எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டயாமீட்டர் இருக்கும், அதை வச்சு நம்ம 0.5D எடுத்து கால்குலேட் பண்ணிடுவோம். பட் என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இப்ப அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு கேட்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாயிண்ட், ஸோ 1.9ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 0.21ல இருந்து வருது. நீங்க கம்பல்சரி எடுத்து போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்பல்சரி அப்ரோச் எடுத்து போட்டீங்கன்னா ஸோ 0.23 வரும். அப்ப அந்த இதுவும் நம்மளுக்கு என்னன்னா மிஸ்டேக் தான். அப்ப நீங்க கொஸ்டினை விட்டு நீங்க அவுட் ஆஃப் த கொஸ்டின் வந்து திங்க் பண்ணக்கூடாது. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ அட்டெம்ப்ட் அட் தி அன்னோன் கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, தெரிஞ்ச கொஸ்டின்லாம் எழுதிடுறீங்க. அப்ப தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்களா ஒரு கோட் பண்ணி பாக்குறீங்க, அதுக்கு ரிலவெண்டா இந்த ஆன்சர் வரலாமே அப்படின்னு சொல்லி எஸ்பெஷலி எம்சிக்யூல போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க எத்தனை மார்க் வாங்குறீங்களோ ஸோ அதுல இருந்து நீங்க ஒரு 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி போட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து நெகட்டிவ்லயே நம்மளுக்கு என்னன்னா மார்க் வந்து வந்துடும். அப்ப நீங்க கேட் எக்ஸாம்ல உங்க ஈகோவை காட்டக்கூடாது. எனக்கு இத்தனை கொஸ்டின்ஸ் தான் தெரியுது, ஸோ அதை மட்டும் நான் கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வந்தாலே போதும், நீங்க வந்து குவாலிஃபை ஆயிடலாம். ஸோ எனக்கு 65 கொஸ்டின் அட்டன் பண்ணி நீங்க குவாலிஃபை ஆகாம கூட இருக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 25 கொஸ்டின் அட்டன் பண்ணி நம்ம குவாலிஃபை கூட ஆகலாம். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அன்னோன் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எனக்கு தெரியல, அது எஸ்பெஷலி எம்சிக்யூ கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா நீங்க விட்டுட்டு வந்துடணும். சப்போஸ் எனக்கு வந்து எம்எஸ்கியூவா இருக்கு, இல்ல வந்துட்டு ஸோ என்ஏடி டைப்பா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ நம்மளுக்கு ரிலவெண்டா தெரிஞ்ச ஆன்சரை வந்து அதுல போட்டுட்டு வரலாம். ஏன்னா அதுல நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் என்விரான்மெண்ட் வந்து டிஃபரெண்ட். இப்போ நல்லா ஒரு பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மல் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஸோ கிளாஸ்ல வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்களால சால்வ் பண்ண முடியுது. அதே இது வந்து அந்த கேட் எக்ஸாம் போகும்போது அவங்களால வந்து அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அது வந்து ஏன் அப்படின்னா, ரெண்டு என்விரான்மெண்ட்டும் டிஃபரெண்ட். இப்போ அவங்க கிளாஸ்ல இருக்கும் போது அவங்க வந்து என்னன்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்காங்க. இப்போ அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரெஷர் வந்துருது, இந்த இவ்வளவு நேரத்துல இந்த எக்ஸாம் முடிக்கணும். ஸோ அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காவே இந்த எக்ஸாம் ஃபியர் வந்துடுறதுனால அப்ப கரெக்டான கொஸ்டின்ஸும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ராங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்க, இல்லாட்டி சம் கொஸ்டின்ஸ் அட்டனே பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை ரெக்டிஃபை பண்றதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்ட் ஜனவரி மந்த் வரைக்கும் படிச்சுட்டு இருக்கிறது வந்து வேஸ்ட். அதனால நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை வந்து அப் டு மேக்ஸிமம் அப் டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிசம்பர் மிட் வரைக்கும் தான். ஒஸ்ட் கேஸ் வந்து டிசம்பர் மிட் வரைக்கும் தான். ஸோ அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான். இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான். நான் இப்போ சொல்ற மிஸ்டேக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் என்விரான்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு எப்ப டிஃபரெண்டா இருக்காது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஸோ அப்ப அங்க போய் எழுதுறப்ப ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, இதுவும் ஒரு டெஸ்ட் தான் ஸோ அப்படின்ற மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்துடும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் லேக் ஆஃப் கான்பிடன்ஸ், இதுவும் தான். ஸோ நம்மளுக்கு என்னன்னா என்னதான் படிச்சிருந்தாலுமே நம்மளுக்கு கான்பிடன்ஸ் இல்லை அப்படின்னா படிச்சது ஃபுல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ மறந்துடும். அதுக்கும் முக்கியமான ரீசன் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஸோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் டைம்ல வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா சப்ஜெக்ட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சப்போஸ் ஒரு 10 சப்ஜெக்ட் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 to 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, வேணாம் இந்த கேட்ல வந்து இந்த சப்ஜெக்ட் படிக்க வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் மொமெண்ட்ல வந்து நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும் அப்படின்ற ப்ரெஷர் வந்துருது. ஸோ அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படின்னா சம் கான்செப்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மறந்துருக்கும். அப்படின்றப்ப இந்த சப்ஜெக்ட்ஸ் வேணாம் அப்படின்றது ஸ்கிப் பண்ணிடுறாங்க. பட் ஸோ அவங்க இனிஷியலா அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப நடத்தும் போது அதை அப்படியே ரீகால் பண்ணியிருப்பாங்க, அவங்க நாலேஜா இருக்கும். பட் அதே சப்ஜெக்ட் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதை விட்டுறாங்க. ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா ஷார்ட் நோட்ஸ் அப்படின்றது வந்து நீங்க ஒரு மெயின் நோட்ஸ்ல இருக்கிற விஷயத்த வந்து ரொம்ப ஷார்ட்டா எழுதுறீங்க. அப்படின்றப்ப அதை நம்ம ஃப்ரீக்வெண்டா ரிவைஸ் பண்ணும்போது லாஸ்ட் மொமெண்ட்லயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
அந்த ஷார்ட் நோட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம நல்ல மார்க் வந்து வாங்க முடியும். அதுவும் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக் நம்மளுக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போது மார்க் அண்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் வரீங்க, அதை வந்து நீங்க அட்டன் பண்ணிட்டு திரும்பி போயிட்டு அதை வந்து திரும்பி சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டன் கண்டிப்பா கொடுக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுலயும் நம்மளுக்கு என்னதான் நம்ம சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மார்க் அண்ட் ரிவ்யூ பட்டன் இந்த கேட்ல வந்த ப்ராப்ளம். ஸோ ஒரு 45 மார்க்ஸ் வரக்கூடிய ஆஸ்பிரண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா 32 தான் வருது. எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த மார்க் அண்ட் ரிவ்யூ வந்து ஜஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்காதனால போன கேட் வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா வேல்யூஷனுக்கு எடுத்து வரும். இந்த இது அது கொடுக்காதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு 13 மார்க்ஸ் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகுது. அதுவும் கரெக்டா கொடுக்கணும். அப்போ ஃபைனலா நம்ம அப்கமிங் ஆஸ்பிரண்ட் நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வீடியோஸ்ல இருந்து நிறைய இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க இது வந்து கேட்டுக்கு மட்டும் கிடையாது. ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்லயும் சரிதான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எஸ்பெஷலி கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணோம். ப்ராக்டிஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபார் எஸ்பெஷலி கேட் எக்ஸாமுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் உங்க மார்க் வந்து பூஸ்டப் பண்ணும். நம்ம என்னதான் கான்செப்ட் வந்து 100% வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாலும் கூட ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அப்ப இந்த மிஸ்டேக்ஸ் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ண மிஸ்டேக்ஸ். ஸோ நீங்க வந்து கேட் எழுதிருக்கலாம், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ண சார் அப்படின்னு சொல்றத வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா அதை வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து அதை ரீட் பண்ணும்போது அவங்களும் ஓகே இன்னும் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல அது பண்ணாம நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு இதுக்கு மாதிரி பண்ணலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது என்கொயரி இருக்கு அப்படின்னா கேட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் சார் அப்படின்னு சொல்றப்ப 9345804591 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆப்போடைய நேம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இது பிளே ஸ்டோர்ல இருக்கும். ஸோ இங்க போயிட்டு நீங்க இது பண்ணிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நம்மளுடைய கான்செப்ட் வந்து எந்த மாதிரி நடத்திருக்கோம் ஸோ அது எல்லாமே பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ வெரி மச்.